ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆடியுமே கூட ஒரு சில பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து இடம் வந்து கிடைக்கல. அதில வந்து முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன்ல வந்து ஆரஞ்ச் கேப் ரேஸ்ல அவர் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து சான்ஸ் குடுக்கல. ஜெய்ஸ்வாலுக்கு மட்டும் தான் பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கில்ல ரிசர்வ்டு பிளேயரா வந்து வச்சிருக்காங்க. அதேமாரி நட்ராஜன் வந்து பர்பிள் கேப் அந்த ஒரு ரேஸ்ல அவர் வந்து இருக்காரு. ஆனா, அவருக்கு வந்து சான்ஸ் வந்து குடுக்கல. அதேமாரி வந்து ஃபினிஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரிங்கு சிங்குக்கும் வந்து வாய்ப்பு வந்து குடுக்கல. அவருக்கு வந்து மெயின் ஸ்குவாட்ல வந்து வாய்ப்பு வந்து குடுக்கல. மெயின் மெயின் ஸ்குவாட்ல இல்லாம ரிசர்வ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல தான் கில்லு மற்றும் ரிங்குவுக்கு வந்து வாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ரிசர்வ்டு பிளேயர்ஸ எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து இன்ஜரி ஆனாரு அப்படின்னா தான் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்படியே வந்து இன்ஜரி ஆனாலுமே ரிங்குவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. இது வந்து ஒரு கண் துடைப்புன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா, இப்போதைக்கு வந்து ஹிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மெயின் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா, சிவம் தூபே வந்து இருக்காரு. ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அக்சர் பட்டேல் இருக்காரு. இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வந்து வருவாங்க. இவங்க இல்லாம சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட்ல வந்து இருக்காரு. அப்ப இந்த 4 ஆல்ரவுண்டருக்கும் வந்து பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, 4 பேருக்கும் கண்டிப்பா வந்து கிடைக்காது. அதிகபட்சம் 2 பேருக்கு இல்ல 3 பேருக்கு வந்து கிடைக்கலாம். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் இன்ஜரி ஆனா கூட இன்னொருத்தர் வந்து உள்ள வந்துருவார். அப்போ வந்து ரிங்கு வந்து ஆட மாட்டார். அப்போ வந்து நல்லா ஆடியுமே ரிங்குவுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. இந்த சீசன்ல ஐபிஎல்ல கூட பார்த்தீங்கன்னா, ரிங்குவுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ ஐயர் வந்து ஏற்படுத்தி குடுக்கல. அதிகமான பந்துகள ரிங்கு வந்து ஃபேஸ் பண்ணவே இல்ல. அப்ப கடந்த 1 வருஷமா வந்து போராடி இருக்காரு. இந்த வருஷமும் நல்லா கிடைச்ச வாய்ப்புகள நல்லா ஆடியிருக்காரு. இருந்தாலும் வாய்ப்பு வந்து கிடைக்கல. அந்த ஒரு கடுப்ப வந்து ஒர்க் அவுட் மூலமா ஜிம்ல பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. பயங்கர அக்ரஸிவா கோவத்தோட பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து நல்லா ஆடியும் இந்த மாரி சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா, எந்த ஒரு பிளேயருக்கா இருந்தாலும் கோவம் வந்து இருக்கும். அந்த கோவத்த ரிங்கு சிங் இந்த மாரி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நன்றி.